ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை ஹார்ட் ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்களும் யாசனும் டெரஸில் உட்காந்துருக்கீங்க. யாசன் பாட்டுக்கு தோணுன்னு பேசிகிட்டே இருக்கா. ஆனால் அது எதையுமே நீங்கள் காதுலேயே வாங்கலை. அப்படியே எதையும் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. யாசனும் கீழே பார்க்குறா. பார்த்தா ஜோவும் தயங்கும் வராங்க. ஜோவை தயங்கு ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாரு. யாசனும், யுகா இந்த ஜோக்கு என்னாச்சு, எதுக்காக தயங்கு கூட வரா? அப்போ நீங்களும் போய் பார்க்குறீங்க. ஜோவும் தயங்கும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. யாசன் இருந்துட்டு, இவளை பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸ்டார்டிங்கில் நானும் ஜோங்குக்கும் இப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இப்போது சுத்தமாக இல்லை. லைஃப்லேயே பண்ணவே கூடாத ஒரு பெரிய தப்பு லவ் தான். லவ் மட்டும் பண்ணிடவே கூடாது. யுகா நீயாவது சிங்கிளாக இரு, யாரையும் லவ் பண்ணிடாத, அப்புறம் நிம்மதியாக போயிடும் அப்படின்றா. நீங்களும் ஜோவையும் தயங்கையும் தான் பார்க்குறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏக்கமாக தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலாம். நீங்கள் பாட்டுக்கு ரூம் போயிடுறீங்க. யாசன் வேறு முழிக்கிறா என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் ரூமில் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து புக் படிச்சுட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாசனும் ஜோவும் வராங்க. ரெண்டு பேரோட கையில் பில்லோ இருக்குது. நீங்களும் என்ன பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அப்போ ஜோ இருந்துட்டு, அதுவா எங்கள் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை, தூக்கமே வரமாட்டேங்குது, அதான். அப்போ இங்கே தூங்க போகிறீங்களா? ஆமாம், தள்ளி உட்காரு அப்படின்ட்டு உங்களை தள்ளிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து படுத்துடுறாங்க. நீங்கள் தான் சென்டரில் இருக்கீங்க. 3 பேர் எப்படி இந்த பெட்டில் படுக்க முடியும்? ஒழுங்காக உங்கள் ரூம் போங்க. என்ன எங்கள் ரூம் போகிறது? அதான் சொல்லிட்டோம்ல ஏசி ஒர்க் ஆகலன்னு. நாங்கள் இங்கே தான் தூங்குவோம். உனக்கு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா நீ அந்த ரூம் போய் படுத்துக்கோ அப்படின்னு யாசன் சொல்கிறா. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக படுத்துடுறீங்க. மிட் நைட் ஆகுது. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வேணாம் விடுங்க அப்படின்னு எந்திரிச்சிடுறீங்க. நீங்கள் போட்ட சத்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிடுறாங்க. அப்போ யாசன் இருந்துட்டு, யுகா என்னடி அர்த்த ராத்திரியில் ஏன்ட்டு இப்படி கத்திட்டு இருக்க? அப்போ நீங்களும் சுற்றி பார்த்துட்டு, கனவு தானா? பயந்தே போயிட்டேன். அப்போ ஜோவும், என்ன பயந்த, என்ன கனவு? ஒன்றும் இல்லை ஜோ, நீங்கள் தூங்குங்க ரெண்டு பேரும். அப்போ யாசனும், எங்கே தூங்குறது, காட்டு கற்று கத்தி எழுப்பி விட்டியே, யார் ஜிமின், எதுக்கு தேவையில்லாமல் கத்துன அப்படின்றா. அப்போ நீங்களும் ஜோவை பார்க்குறீங்க. அவள் வேற உங்களை முறைக்கிறா. ஜிமினா நான் அந்த மாதிரி எதுவும் கத்தலையே. யுகா எனக்கு நல்லா கேட்டுச்சு, நீ ஜிமின்னு சொல்லி கத்துன. நான் தான் கேட்டேன்ல, எதுக்கு நீ அந்த கத்துன? யார் ஜிமின்? யாசின் அது ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்கோ, நீ தூங்கு. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, அதான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, நீ படுத்துக்கோ. அப்போ ஜோவும், என்ன சொன்னனே தெரிலன்னா ஏன் இப்படி சமாளிக்கிற? எதுக்கு அந்த ஜிமின் பேர் சொல்லி கத்திட்டு இருக்க? இன்னமும் அந்த பொறிக்கு கூட பேசிட்டு தான் இருக்கியா நீ? இல்லை ஜோ, நான் ஏதோ தெரியாம தான். என்ன தெரியாமல்? அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கின்னு தெரியுதுல, அப்புறமும் நீ ஏன்டி அவனை பற்றி நினச்சிட்டு இருக்காளா? யுகா யார் இது என்கிட்ட சொல்லவே இல்லை. யார்? யாசின் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் சொல்கிறத நம்பு. அது சும்மா ஏதோ ஒரு ஞாபகத்தில் தான். நீ தயவுசெய்து தூங்க. யுகா என்கிட்ட சொல்லுடி, யார் ஜிமின்? அழகாக இருப்பானா? ஐயோ யாசின் ப்ளீஸ் தயவுசெய்து என்கிட்ட எதுவும் கேட்காத, முதல்ல நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு பெட்ஷீட்டு பில்லோலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ ஜோவும் பெட்ஷீட்டு பிடிச்சிட்டு, ஏய் மரியாதையே சொல்லிட்டு போடி, அந்த பொறுக்கி கூட பேசிகிட்டு இருக்கியா? ஜோ அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு பிடிங்கிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் எப்போதும் போல் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சரண் ரூம் போனால் சரணோடைய ரூமில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. கூடவே கெவின் இருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்ததுமே கடுப்பாக இருக்குது. நீங்களும் உள்ளே போயிட்டு, அம்மா எப்போ வந்தீங்க? இப்போ தான் யுகா வந்தேன், சும்மா சரணை பார்க்கணுன்னு தோணுச்சு, அது மட்டும் இல்லாமல் கெவினும் பார்க்கணுன்னு சொன்னானா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அவன் வேற உங்களை ஒரு மாதிரி வளைஞ்சு பார்த்துட்ருக்கான். கெவின் இருந்துட்டு, யுகா இப்போ அண்ணாவோட கண்டிஷன் எப்படி இருக்குது? எல்லாம் ஓகே தானே? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாம் நார்மல் தான், அவருக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காரு. ஓ அப்படியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத யுகா, சீக்கிரமாகவே அவன் எந்திரிச்சிருவான். டேய் எத்தனை டைம் சொல்கிறது, அவளை பேர் சொல்லி கூப்பிடாதன்னு, அண்ணின்னு கூப்பிடு. இவங்க வேற சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. மா நமக்கு டைம் ஆகுது, போகலாம். டேய் வந்ததுமே கிளம்பலான்ற. ஆமாம் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, பர்மிஷன் போட்டு தான் வந்தேன், கிளம்பலாம் வாங்க. இல்லைடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் கிளம்புங்க, நான் அவரை பார்த்துக்குறேன். இல்லைம்மா உனக்கு வேலை இருக்கும்ல, நீயும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவ. மா அவரை நான் பார்த்துக்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும் இங்கே இருந்தீங்கன்னா, போங்க. அதான் அவளே சொல்கிறாள்ல, வாங்க போகலாம் அப்படின்றான். ஸோ அவங்களும் போகிறாங்க. கெவின் போகும்போது வேணும்ன்ட்டு உங்களை இடிச்சிட்டே போகிறான். நீங்களும் அவங்க போனதுக்கப்புறமா சரண் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. சரண் எப்போ தான் எழுந்திருப்பீங்க? எனக்கு உங்ககிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது, சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துடுங்க. என்னமோ தெரியல, நீங்கள் இல்லாமல் இருக்கவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்களுக்கே துரோகம் பண்ணுற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜிமின்னு ஒருத்தன் சரியான பொறுக்கி எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான். அதை விட அதிகமாக இந்த கெவின் உங்கள் தம்பி கூட என்கிட்ட ஒரு மாதிரியாக தான் நடந்துக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது, நான் உங்களோட ஒய்ஃபு, நான் அவனுக்கு அண்ணின்னு.
அதை ஏன் அவன் ஏற்றுக்கவும் மாட்டான்னு தெரில. உங்கள் அம்மாக்கிட்ட என்னால் சொல்லவும் முடியல. சொன்னால் கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக என்கிட்ட கேட்பீங்கள்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணியான்னு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும். கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தயவு செய்து என்ன சந்தேகப்படாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்புறீங்க. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து நிற்கிது. நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அந்த வண்டியில் இருக்கவங்களும் ஹார்ன் அடிக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க என்ன நின்றுட்டு ஹார்ன் அடிச்சிட்ருக்காங்கன்னு. அப்போது நீங்கள் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த கார்லேருந்து விண்டோ கிளாஸ் இறங்குது. ஜிம்முன்னு உங்களை பார்த்துட்டு, ஹாய் யுகா, எங்கே என்ன நின்றுட்டுருக்க, வா நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அவரை பார்த்ததுமே கோவம் தான் வருது. கண்டுக்காமலே நின்றுட்டுருக்கீங்க. ஏய், உன்ட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாரு, ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் அப்போவும் கண்டுக்கல. அப்போது மேடம்க்கு நான் பேசுகிறது கேட்கல. என்னை பார்க்காத மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க. எவ்வளோ நேரத்துக்குன்னு பார்க்குறேன், இரு வரேன் அப்படின்ட்டு காரை கொண்டு போய் ஓரமாக பார்க் பண்ணிட்டு வராரு. உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. நீங்கள் தள்ளி போய் நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் உங்கள் பக்கத்துலேயே வராரு. ஏண்டி, நான் உன்னை பார்க்கலாம் தான் ஆசாசியாக வந்தேன், நீ என்னமோ இப்படி தள்ளி போகிற, உங்களை யார் என்னை பார்க்க வர சொன்னது, நான் கூப்பிட்டேனா? ஓ, நீ கூப்பிட்டா தான் வரணுமா? அப்போ எப்போ கூப்பிடுவேன்னு சொல்லு, அப்பயே வரேன். ஷோ கடவுளே, இங்கே பாருங்கள், சும்மா என் பின்னாடியே வந்துட்டு இருக்காதீங்க, உங்களை பார்க்க அப்படியே எரிச்சலாகுது அப்படின்ட்டு போகிறீங்க. எரிச்சலா? ஏய், என்னை பார்த்தா எதுக்கடி உனக்கு எரிச்சலாகுது, இரு வரேன் அப்படின்ட்டு அவரும் உங்கள் பின்னாடியே வராரு. யுகா நில்லு அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு தட்டி விட்டுடுறீங்க. என்ன ரொம்ப ஓவராக சீன் போடுற, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய அழகின்னு நினைப்பா? நானே உன் பின்னாடி வரேன்றனால ரொம்ப ஓவராக சீன் போடுறியா? ஆமாம், சீன் தான் போடுறேன். இப்போ அதுக்கு என்ன, உங்களை கூப்பிட்டேன் நான் என் பின்னாடியே வந்து சுற்றுங்கன்னு. உங்களுக்கு தான் வேறு வேலை வெட்டியே கிடையாது, அதனால் என் பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லையே. என்னது, எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஏண்டி, இருக்கிற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஏதோ என் செல்லத்துக்கோசரம் பின்னாடியே வந்தா நீ என்னமோ ரொம்ப ஓவராக பண்ணுற. இங்கே பாருங்கள், இந்த செல்லங்கிலோன்னு பேசுகிற வேலையெல்லாம் வேணாம். உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன், என் பின்னாடி வராதிங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இருக்க ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. ஏதோ உங்ககிட்ட சாரி சொல்லலான்னு வந்ததுக்கு நீங்கள் என்கிட்ட நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க. எப்படி நடந்துக்கிட்டேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு, எப்படி நடந்துக்கிட்டேன்? உன்னை கிஸ் பண்ணனே, அதை சொல்கிறியா? கண்டிப்பாக அதை தான் சொல்லுவேன். நானும் அதை பற்றி தான் உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். என்ன பேச போகிறீங்க? நான் கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னை நினச்சி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியா? இல்லை. நிஜமாவா? நிஜமா இல்லை. உங்களை பற்றி எனக்கு யோசிக்கவே பிடிக்கல. அப்படின்னா உன்னை மடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒத்துக்கிறேன். இனிமேல் நான் உன் பின்னாடி வர மாட்டேன், உன் பின்னாடி சுற்ற மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சாரி. அப்புறம் இந்தா உன்னோட மோதிரம் அப்படின்ட்டு ரிங் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் வேற பார்க்குறீங்க ஜிமின் தானா அப்படின்ட்டு. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, திடீர்னு என்ன இப்படி ஒரு சேஞ்ச்? ஆமாம், நானும் எவ்வளோ நாள் தான் உன் பின்னாடி கால் வலிக்க சுற்றுறது. அதான் நான் இனிமேல் சேஞ்ச் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் நான் உன்னை டேட்டிங்க்கு கூப்பிட மாட்டேன், உன்னை கிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் உன்னை பார்க்க வருவேன். ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அதுக்கோசரம் வருவேன். சும்மா சைட்டிங், அதுக்காக. அதானே பார்த்தேன், நீயா திறந்துற ஆள் அப்படின்ட்டு அந்த ரிங்கை வாங்கலான்னு பார்க்குறீங்க. பட் ஜிமின் தரல. ஹலோ, ரிங்கை கொடுங்க. தரேன். என்ன அவசரம்? உன்னோட ரிங்கு உன்கிட்டயே தந்துடுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒன்று செய்யணுமே. என்ன செய்யணும்? அது ஒன்றும் இல்லை, திரும்பவும் ஏதாவது டேட்டிங் கீட்டிங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன். ஐயய்ய, நான் தான் சொல்கிறேன்ல உன்னை மடக்க முடியாதுன்னு. அதான் இது வேற. என்னது? ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும். ஃப்ரெண்டா? உங்கள் கூடயா? ஆமாம், நீ என் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன்னா உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்லைன்னா தொந்தரவு பண்ணுவேன் எப்பவும் போல். அதெல்லாம் என்னால் முடியாது. என் ரிங்கு கொடுங்க. நான் சொன்னதை செஞ்சாதான் ரிங்கு. இங்கே பாருங்கள், சும்மா என்னை இம்சை பண்ணாதீங்க. என்னால் உங்கள் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அவ்வளோ வீக்கான பொண்ணா நீ? என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு இப்படி பயப்படுற? ஒருவேளை ஃப்ரெண்டான என்கிட்ட விழுந்துருவேன் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கியா? சிச்சி, அப்படியெல்லாம் இல்லையே. அப்போ ஃப்ரெண்டாரு, நம்ம 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேணாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் என்னால் முடியாது. அப்போது ஓகே, எப்பவும் போல் நான் உன் பின்னாடியே சுற்றுவேன், எனக்கு தோணும் போதெல்லாம் கிஸ் பண்ணுவேன், ஓகேயா? ஐயோ, இம்சையாக போச்சு இவனோட. ஓகே சொல்லுமா, சொல்லு. ஓகே சொல்லு, வேறு வழி இல்லை, இன்னையோட ஒழியட்டும். சரி, ஃப்ரெண்டாக இருக்கலாம். என் மோதிரத்தை கொடுங்க. வெரி குட் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை உங்ககிட்ட கொடுக்க வராரு. நீங்களும் வாங்க போகிறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு மோதிரத்தை எடுத்துக்கிறாரு. இப்போ என்ன? இல்லை, யோசிக்கிறேன். இப்போ ஏதோ போனால் போகுதுன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மோதிரத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன்னா அதான் யோசிக்கிறேன். அப்படிலாம் எப்படி என்னால் பண்ண முடியும்? அதுவும் உங்ககிட்ட. நான் தங்கியிருக்க இடம் உங்களுக்கு தெரியும், நான் வேலை பார்க்குற இடமும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன? ஆமாம்ல, அப்போ ஓகே, இந்தா அப்படின்ட்டு அந்த ரிங்கை கொடுத்துட்றாரு. நீங்களும் வாங்கி உங்கள் ஃபிங்கரில் போட்டுக்கிறீங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு உங்ககிட்ட வராரு.
நீங்களும் என்னடா இது தொலையா போச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஜிமினோ, ஃப்ரெண்ட் ஆகிட்டு நீ பாட்டுக்கு போகிற, வேற என்ன செய்யணும்? நம்பர் கொடு. நம்பரா? நம்பர் எதுக்கு? உனக்கு தெரியாதா, ஃப்ரெண்ட்ஸுன்னா நம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் நம்ம ஒன்றும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றீங்க. ஜிமினோ லைட்டாக சிரிக்கிறாரு. உஷாராக இருக்க? ஆமாம், உஷாராக தான் இருக்கேன் அப்படின்ட்டே போகிறீங்க. ஜிமினோ உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. எப்படியோ உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்ல, இதுக்கு மேலே பாரு நீ ஏன் என்கிட்ட விழுவ அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. தென் இப்படியே தான் ஒரு 4 days போயிட்டுருக்கு. ஜிமினும் உங்களை பார்க்குறதுக்கு வரவே இல்லை. நீங்களும் பெருசாக எதுவும் கண்டுக்கல. நீங்களும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினோட வீட்டில் இன்றைக்கி சியோரினோட பர்த்டே. ஸோ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ அவரும் சியோரினோட ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா சார்மி சியோரினை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சியோரினோ ஜிமினை பார்த்துட்டு, என்னடா வெறும் கையோட வந்திருக்க, எனக்கு கிஃப்ட்டு? நானே உனக்கு பெரிய கிஃப்ட்டு, இதில் உனக்கு தனியாக கிஃப்ட்டு வேறு வேணுமா? சி, பழைய காமெடி. சரி சரி, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, இல்லைனா கேட்க நானே சாப்பிட்ருவேன். மா பாருமா, அவனே கேட்க சாப்பிட்ருவேன்னு சொல்கிறான். ஏய், அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான், நீ வேற. நீ அமைதியாக உட்காரு, தலை சீவணும்ல. அக்கா சீக்கிரமாக அவளை கூட்டிகிட்டு வா, எனக்கு வேறு வெளியே போகிற வேலை இருக்குது. டேய் இருடா, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்றாங்க. அப்போ ஜிமினோ சியோரின் கிட்ட போயிட்டு, இந்தாடி. கிஃப்ட்டு என்னமோ எனக்கு வாங்கலன்னு சொன்னேன். அப்படி நான் எதுவும் சொல்லலையே. சரி என்னவோ, நீ எனக்கு கிஃப்ட்டு தந்துட்டல, அதுவே போதும் அப்படின்ட்டு அவளும் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது பிரேஸ்லைட் தான். என்னடி உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகாக இருக்குது, நீ ஏன் போட்டு விட? கொடு அப்படின்ட்டு அவரும் அவளோட கையில் போட்டு விட்டுறாரு. மா நல்லா இருக்குல்ல? ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மேடம் ரெடி ஆகிட்டீங்க, போங்க கீழே போங்க, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அப்படின்ட்டு அவளும் கீழே ஓடுறா. ஜிமினும் போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமினும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து, டே ஜிமின் இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்றாரு. ஜிமினும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின் தான் கூட ஒரு பொண்ணு வேற நிற்கிறா. ஜிமின் அவளை பார்த்ததுமே ஃப்ளாட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜின் இருந்துட்டு, டே ஜிமின், இது நம்ம அங்கிள் லீ இருக்கார்ல, அவரோட பொண்ணு. இவ பேர் மரியா. இவளுக்கு பிஸ்னஸ் பற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறா. ஏதாவது ஹெல்ப்னா நீ கொஞ்சம் பண்ணுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஜிமின், டேய் லூசு. என்னடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேனே, காதில் விழுந்துச்சா இல்லையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிடா பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. ஜிமினோ, என்ன விஷயமா வந்தீங்க? அதான் இப்போ அவர் சொன்னானா? என்ன சொன்னான்? அப்போ அவள் வேறு பார்க்குறா, என்ன காதுலேயே வாங்கலையான்னு. அது அவன் சொன்னான், நீ சொல்லணும்ல. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன அந்தளவுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கலாமேன்னு. கற்றுக்கணுமா? இதில் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் மட்டும்தான். அது மட்டும் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். நீ என்னமோ கற்றுக்கணும்னு நினைக்கிற? செம்ம காமெடியாக இருக்கே அப்படின்றாரு. அப்போ அவன் மூஞ்சே தொங்கி போயிடுது. அவரும், உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது நீ என் கூட வா, நான் உனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் எதுவும் கற்றுக்க முடியாதுன்னு நீங்கள். முடியாதுன்னு நான் எங்கே சொன்னேன்? அதெல்லாம் முடியும். இந்த ஜிம்மின் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கவலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜிம்மினுக்கு அந்த பொண்ணை ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அவர் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் நைட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் மொபைல் வேறு ரிங் ஆகிட்டுருக்கு. நீங்களும் தூக்கத்துலேயே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, யார்? யுகா, கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரியா? என்ன இந்த டைமில்? சரணுக்கு திடீர்னு ஏதோ சீரியஸ் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. நீ வா யுகா. சீரியஸ் ஆகிடுச்சா? நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஏதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், நீங்கள் அங்கேயே இருங்க, பயப்படாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் எந்திரிச்சு பக்கத்து ரூம் போகிறீங்க. பார்த்தா யாசின் தூங்கிட்டு இருக்கா. நீங்களும், யாசின் கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு எழுப்புறீங்க. என்ன யுகா? யாசின், உன் பைக்கோட கீ கூட. பைக் கீயா? அது டேபிள் மேலே தான் இருக்கும். சரி அப்படின்ட்டு நீங்களும் போய் டேபிளில் பார்க்குறீங்க. யாசின், இங்கே இல்லை, எங்கே வச்சுருக்க? அப்போது பேக்கில் இருக்கும். அப்போ நீங்களும் பேக் எடுத்து செக் பண்ணுறீங்க. கீ அதில் தான் இருக்குது. ஸோ அந்த கீ எடுத்துகிட்டு அவளோட பைக் எடுத்துகிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போகும்போது உங்களுக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துலேயே தான் போயிட்டுருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு லிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. பட் லிஃப்ட் வரல, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா சரணோட அம்மா ரூமுக்கு வெளியே உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேற ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்களும் அவங்கக்கிட்ட போயிட்டு, அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார்ல? அப்போ அவங்களும் உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு குனிஞ்சுக்கிறாங்க. பயப்படாதீங்கம்மா, அவருக்கு எதுவும் ஆகுது, நல்லா தான் இருப்பார். நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. உள்ளே போய் டாக்டரை பார்த்துட்டு,
டாக்டர், சரணுக்கு எதுவும் இல்லைல்ல? நல்லா இருக்கார்ல? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சா? அவர் எந்திரிச்சு ஏதாவது பேசினாரா? ஃபஸ்ட்டு எந்திரிச்சாரா? அம்மா கால் பண்ணி சரணுக்கு ஏதோ சீரியஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அவர் பரவாயில்ல தானே? இல்லை யோகா, ஹீஸ் டெட். அப்போ உங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அவர் இல்லை யோகா, இறந்து போயிட்டாரு. இல்லை டாக்டர், அவர் நல்லா தான் இருக்காரு. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். யுகா, எத்தனை டைம் செக் பண்ணாலும் அவர் இறந்தது தான். இதுக்கு மேலே அவர் வரமாட்டார். எனக்கு புரியுது உன்னோட நிலமை என்னன்னு. ஆனால் இதுதான் உண்மை. இதுக்கு மேலே சரணும் எவ்வளோ நாளைக்கு தாங்குவார்? அவருக்கு இப்போயாவது விடுதலை கிடச்சிச்சு. அவர் இறந்துட்டார் யுகா, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. உங்களால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. அப்போ சரணோட அம்மா உள்ளே வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு. அவங்களும் உங்களை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக நம்பவே முடியல. சரண் இல்லைன்ற விஷயத்தை ஏற்றுக்கவும் முடியல. அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே சரணோட ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. அப்போவும் நீங்கள் வெளியே கூட போகல, ரூம்லேயே படுத்துருக்கீங்க. அப்போ சரணோட அம்மாவும் உள்ளே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. யுகா, என்னம்மா இது? எல்லோரும் வந்திருக்காங்க, நீ பாட்டுக்கு ரூம்லேயே இருக்க. எந்திரிச்சு வா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. நான் வரல, என்னால் அவரை இப்படி பார்க்க முடியல, நான் வரமாட்டேன். யுகா, உன் வருத்தம் எனக்கு புரியுது. இருந்தாலும் சரண் இப்போ போய் ஆகணும். நீ கூட இருக்கணும்ல. வரல, என்னால் வர முடியாது. அவர் மேலே நான் எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. யுகா, அவன் நிலமை என்னன்னு உனக்கே புரியும். அது அவனோட தப்பு இல்லை. இருந்தாலும் அவன் போயிட்டான். நீ தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே நீ எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ திட்டினாலும் அவன் உன்கிட்ட வரமாட்டான். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இனிமேலாவது அதை பார்க்குற வேலையை பாரு. இந்த ட்ரெஸ்ஸை நான் இங்கே வைக்கிறேன், போட்டுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. அது ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு. நீங்களும் அதை எடுத்து கையில் வச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான் அழுகையாக வருது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க. உங்கள் ஸ்டெப் டாடும் உங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஃபியூனரெல்லாம் நடக்குது. நீங்கள் அந்த பாக்ஸை விட்டு நகரவே மாட்டீங்க. அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி. உங்களால் அழுவவும் முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்கீங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஃபியூனரெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. யாசனும் ஜோவும் வந்திருக்காங்க. ஜோ இருந்துட்டு, ஏண்டி நீ நானும் எவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், உனக்கு கல்யாணம் விஷயத்தையே சொல்ல. இத்தனைக்கும் நம்ம வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் உன் ஹஸ்பண்டையும் சேர்த்துருக்காங்க. ஆனால் அது கூட சொல்லாமல் இருந்திருக்க. அப்போ யாசனும், ஜோ தயவு செய்து அமைதியாரு, அவளே வருத்தத்தில் இருக்கா. இதில் நீ வேற இப்படி பேசிகிட்ருக்க. ஓ சாரி யுகா, ஏதோ தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன், சாரி அப்படின்றா. அப்போ நீங்களும் எனக்கு டயர்டாக இருக்குது, 2 பேரும் வெளியே போங்க, நான் தூங்கணும் அப்படின்றீங்க. ஸோ அவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் சரணோட அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜோ இருந்துட்டு, ஏன் அவளுக்கு கல்யாணமான விஷயத்த கூட எங்ககிட்ட சொல்லலை? அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? நாங்கள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏன் அவள் எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதும்மா. ஏன் அவள் சொல்லாமல் இருந்தானே எனக்கு தெரியல. ஆனால் இப்போயாவது அவள் லைஃப் அவள் பாப்பான்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. என்னம்மா, உங்கள் பையன் இறந்து போயிருக்காரு, நீங்கள் என்னமோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்றீங்க. இல்லைம்மா, நான் உனக்கு சொல்கிறது புரியாது. நீயே யோசிச்சு பாரு. கோமா ஸ்டேஜில் வருஷக்கணக்காக ஒருத்தன் படுத்திருக்கான். அவனையே நினச்சிட்டு ஒரு பொண்ணு வாழணுன்னா எப்படி கஷ்டம் இல்லை? அது மட்டும் இல்லாமல் என் பையனும் படுத்த படுக்கையாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இப்போயாவது அவனுக்கு விடுதலை கிடச்சிது, அதை நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன். அதை விட அதிகமாக என்னோடய யுகா, அவள் இதுக்கு மேலே அவள் லைஃப்பை வாழ போகிறா. அதில் தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமே. அவள் என் மருமகளாகவே இருந்தாலும் என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன். என் பையனை விட எனக்கு அவள் தான் ரொம்ப முக்கியம். அவளுக்காக தான் இவ்வளோ நாளாக என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கே நல்லா தெரியும் அவன் பொழைக்க மாட்டான்னு. இருந்தாலும் யுகா அதை நம்புறதாவே இல்லை. அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் யுகா என் அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொண்ணு கிடையாது. அவள் என்ன தான் போல்டாகவே இருந்தாலும் ரொம்ப பயந்த சுபாவம். அதை விட அதிகமாக சென்சிட்டிவான பொண்ணு. கண்டிப்பாக இதுலேருந்து அவள் வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவள் சீக்கிரமாக இதுலேருந்து வெளியே வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ யாசனும், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, அதான் நாங்கள் இருக்கோம்ல. யுகாவை இனிமேல் நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம், நீங்கள் வருத்தப்படாதீங்க. தேங்க்ஸ்மா அப்படின்றாங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே தான் இருப்பீங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது. நீங்கள் இன்னும் உங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கீங்க. அவங்க தான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறதே. சரண் இழப்பிலேருந்து வெளியே வரதுக்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
வீ